போர்னு வந்துட்டாலே பொருளாதார பிரச்சனை பெருசாகும். அந்த பொருளாதார பிரச்சனை எப்படி பேசலாம்னா, ஹர்மோஸ் வந்து பெருசாக ஓப்பன் ஆகலை அப்படிங்கும்போது இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை? யுஏஇயில் வந்து முக்கியமாக வந்து துபாய். அப்படி துபாய் வந்து ஒரு பிரச்சனையை சந்திக்குது அப்படின்னா நேரடியாக தமிழ்நாடு கேரளா அஃபெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். நேரடியாக இந்த போர் இன்னும் 3 வாரங்கள் தொடர்ந்துச்சு அப்படின்னா உணவு பஞ்சம் வருதுன்னு அர்த்தம். நம்ம ஊரில் வந்து அப்படி ஏழைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ கஞ்சி வந்து வேறு தொடர்பு ஒன்றுமே இல்லை வச்சுக்கோ, குழம்பு ரசங்கசம் எதுவும் வைக்க முடியாது அப்படின்னா ஒரு கருவாடை சுட்டு அந்த கருவாடை தொட்டு சாப்பிடுவாங்க. இந்தியா, சைனா இது இப்போ எண்ணெய் கிடங்குகள் அடிபட்டதுனால என்னென்ன பிரச்சனை? சவுதியாக இருக்கட்டும், யுஏஇ எல்லாமே, கத்தார் நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும், பஹ்ரைன் பெருசாக இல்லை ஆனால் இருக்குது, எல்லாமே குறைச்சிட்டான்னு வச்சுங்களேன். அப்போ டிமாண்ட் வந்துடுதுல்ல. இப்போ குவைத் வந்து ஒரு நாளைக்கு 26 லட்சம் பேரல் எடுக்கக்கூடியவங்க இப்போ வந்து 1 லட்சம் பேரல் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவ்வளோ குறைச்சிட்டாங்க. எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கணுமே, ஏன்னா கப்பல் போகலை. ஏன்னா எந்த ஒரு தடையும் இல்லை, அடுத்த 1 மாதத்துக்கு தேவையானது நம்மள்ட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திடீர்னு 60 ரூபா ஏற்றினதுக்கான காரணம்? சரி, அந்த முதலாளிகளுக்கு வந்து காசு வேணும்ல. ஏற்கனவே அங்கே ஹைஃபால் அடிச்சிட்டாங்க. என் கையில் முதலாளிக்கு அதானி என்ற முதலாளி பாதிக்கப்பட்டால் அத்தனை இந்தியர்களும் தன் கை காசை கொடுத்தே ஆகணும். நம்ம ஊரில் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் விலையை டக்குன்னு 60 ரூபா ஏற்றினாங்க. கமர்ஷியலுக்கு வந்து 115 ரூபா ஏற்றினாங்க. சரி, நமக்கு வந்து எனஃப் ஸ்டாக் கையில் வச்சுருக்கோம், கவலைப்படாதீங்க, நம்ம வந்து பெட்ரோல் டீசல் விலை ஏறாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லாமல் இருந்தாலும் பயம் இல்லை, சொல்லிட்டா பயம்தான். 2 வாரம் தாண்டி போச்சு அப்படின்னாலே நிலைமை வந்து இன்னும் சீரியஸ் ஆகும். பசி பட்னியோட பயங்கரமாக இருந்தால் வெறி வரும். நம்ம சாருக்கு முன்னாடி 4 பேரை போட்டு தள்ளிட்டு சாகமுண்டான்னு வரும். பெட்ரோல் டீசல் விலை வந்து ஏறுறதுக்கான வாய்ப்பு அதிகம். நம்ம வந்து இன்னொரு 30 நாளைக்கு ரஷ்யாவில் வாங்கிக்கலான்னு அமெரிக்கா நமக்கு பெர்மிஷன் கொடுத்து, பெரிய மனசோட பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா பெர்மிஷன் இதெல்லாம் அது கேவலம். அதுக்கு ஒரு சில முட்டு கொடுக்குறதெல்லாம் பேசியிருக்கோம். இதை நான் விட மாட்டேன். அவர் செய்ய நினைச்சதை கண்டிப்பாக நான் செய்வேன். நீங்கள் அப்பியர் ஆகாததால் க்ளோஸ் ஆன கேஸை அவர் ரீஓப்பன் பண்ணான். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் சர்வதேச செய்தி பகுப்பாய்வாளர் திரு காசாலி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். போர் தொடங்குறதுலேருந்து பல்வேறு இழப்புகள், ஒவ்வொரு நாடுகளுக்கும் என்னென்ன இழப்புகள் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் சார். ஆனால் இப்போ எண்ணெய் கிடங்குகளில் அட்டாக் பண்ணது மூலமாக ஈரான் எண்ணெய் கிடங்குகளில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஈரான் மீண்டும் இஸ்ரேலோட இதில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. மெயினாக இந்த எண்ணெய் கிடங்குகளில் அட்டாக் பண்ணது மூலமாக என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் சார் சர்வதேச அளவில்? போர்னு வந்துட்டாலே பொருளாதார பிரச்சனை பெருசாக வரும். ஓகே, அந்த பொருளாதார பிரச்சனை எப்படி பேசலாம்னா, ஈரானோட பொருளாதார பிரச்சனை ஏன்னா அந்த எண்ணெய் ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, அதை அடித்தது ஒரு 7 இடத்துல அடித்ததை சொல்கிறாங்க இல்லையா, அதனால் ஈரானுக்கு என்ன பிரச்சனை, அதனால் சைனாவுக்கு என்ன பிரச்சனை, ஏன்னா அது சைனாவுக்காக ரிசர்வ் பண்ணி வைக்கிறது என்ன பிரச்சனை, அப்புறம் திருப்பி வந்து ஹைஃபா போர்ட்டில் இவங்க அடித்தது, அப்போது இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனை, சரி, அப்புறம் ஹர்மோஸ் வந்து பெருசாக ஓப்பன் ஆகலை அப்படிங்கும்போது இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை. ஓகே, சர்வதேச அளவில் இப்போ வந்து எண்ணெய் குரூடாயிலோட விலை எப்படி ஏறி இருக்குது. அது இல்லாமல் யுஏஇ இருக்குல்ல, யுஏஇயில் வந்து முக்கியமாக வந்து துபாய். அப்படி துபாய் வந்து ஒரு பிரச்சனையை சந்திக்குது அப்படின்னா நேரடியாக தமிழ்நாடு கேரளா அஃபெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். நேரடியாக. ஓகே, ஏன்னா நம்ம மக்கள் அங்கே அவ்வளோ இருக்காங்க, நம்ம மக்கள் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து நிறையா அமௌண்ட் வந்து ஆர்பிஐ வழியே எக்கச்சக்கமாக இங்கே வந்து சேருது. இது எல்லாமே ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னு. ஸோ இதை பற்றி பேசணும்னா நம்பர் 1 வந்து என்ன இப்படி பிரித்து பேசிட்டோம்னா வந்து நம்ம நேயர்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஆமாம், இதெல்லாம் ஒன்று. அதுக்கு முன்னாடி இன்னொன்று வந்து உணவு பிரச்சனைன்னு ஒன்று சொன்னீங்க. பொருளாதாரம், உணவு. ஓகே, ஃபஸ்ட்டு உணவுல ஆரம்பம். இப்போ என்னென்னா, உணவு பிரச்சனை வந்து எங்கெல்லாம் உணவு பிரச்சனை வரும், எங்கே விளைய வைக்கிறாங்களோ அங்கே உணவு பிரச்சனை வராது. ஓகே, கோவிட் டைமில் வந்து கிராமத்தில் உணவு பிரச்சனை வரல, யாருக்குமே வரல. காய்கறி அவங்களே விளைச்சி அவங்களே சாப்பிட்டாங்க. நகரங்களில் வந்து ஒரு மாதிரி வந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க, அதனால் தப்பிச்சோம். ஓகே, அது மாதிரி இந்தியாவில் உணவு பிரச்சனை படார்னு வராது, பாகிஸ்தானில் வராது, பங்களாதேஷில் வராது, அரபு நாடுகளில் உணவு பிரச்சனை வரும். எல்லா நாடுகளையுமே அரபு நாடுகளில் வருமா சார்? இல்லை, அரபு நாடுகளில் விளைச்சல் கிடையாது, அது பாலைவனம். அங்கே விளையிறது எல்லாமே பெட்ரோல், குரூடாயில். ஸோ குரூடாயிலை வச்சு பெரிய அளவுக்கு காசுக்கு விற்று எல்லாம் பண்ணாங்கல்ல. அப்போது சவுதி அரேபியா எடுத்திங்கன்னா அங்கே வந்து கோதுமை விளையுது. ஓகே, கோதுமை வந்து ஒரு 15 லட்சம் டன்னு வந்து அங்கே விளையுது. ஓகே, ஒரு 30-31 லட்சம் டன் வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்குறாங்க. அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.25 கோடி பேர் அங்கே இருக்காங்க. அதில் 2 கோடி பேர் லோக்கல் அரப்ஸும் ஒரு 1.25 கோடி பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க. நம்ம இந்தியாவிலேருந்து
பாகிஸ்தான், பங்களாதேஷ், இது ஸ்ரீலங்கா, பிலிப்பைன்ஸு, ஆப்பிரிக்காவிலேருந்து, அப்புறம் பக்கத்தில் சவுதி அரேபியானா அங்கே பக்கத்தில் நான் ஜிசிசி கண்ட்ரி இருக்காங்க இல்லையா, ஜோர்டானு, லெபனானு, பாலஸ்தீனு, எகிப்து இப்படின்னு அந்த மாதிரி அவ்வளோ பேர் வந்து சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட 1.25 கோடி பேர். அப்போ மொத்தம் 3.25 கோடி பேர் வந்து சவுதி அரேபியாவில் இருக்காங்க. அதுக்கு தேவைப்படுற கோதுமை அது மட்டுமே நமக்கு வந்து ஒரு 31 லட்சம் டன்னு வருஷத்துக்கு. அப்புறம் மாதத்துக்கு ஒரு 2.5 லட்சம் டன் வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி ஆகணும். அது வந்து சில சவுத் அமெரிக்காவில் கொஞ்சம், அப்புறம் இந்தியா, பாகிஸ்தானில், தாய்லாந்து, இப்படி பல நாடுகளில் அங்கேருந்து வருது. அப்புறம் அரிசியும் அதே மாதிரி மேஜர் எக்ஸ்போர்ட்டர் டு சவுதி அரேபியா இந்தியா, பாகிஸ்தான் தான். ஓகே, அங்கே வந்து அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு, பெரிய குவான்டிட்டி. அப்புறம் மீட்டு, பீஃபு, மட்டன், அது இல்லாமல் ரொம்ப முக்கியமாக வெஜிடபிள் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சவுதி அரேபியாவுக்கு, ஏன்னா இந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிட்டு என்னோடது வந்து நம்ம கசாலி கோட்ஸ் அதில் வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அதுக்கான கொஞ்சம் டீட்டெயில் சொன்னால் நம்ம நேர்களுக்கு புரியும்ல. வெஜிடபிள் எடுத்தோம்னா பெருசாக என்ன செய்வோம் வெஜிடபிளில், கத்திரிக்காய், வெண்டைக்காய், மிளகா, இது வந்து மைனர் அங்கே. அதனால் வெங்காயம், தக்காளி, இது வந்து எல்லா நாட்டு மக்களும் எல்லா நேரத்துலையும் சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸ். ஒரு வெங்காயம் விலை ஏறிச்சு அப்படின்னா ஆட்சி மாறும். நமக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஓகே, ஜெயலலிதா பீரியடில் வெங்காயம் விலை ஏறிச்சு, ஆட்சி மாற்றம் வரைக்கும் வந்துச்சு. ஓகே, அதே மாதிரி தக்காளி வந்து ஆப்பிள் ரேட்டுக்கு தக்காளி போச்சு. ஆனால் என்னென்னா நம்ம வந்து இந்த மாதிரி தக்காளி சட்னியோ இதுவோ சாம்பாரோ ரசமோ என்னத்தை வைக்கினாலும் தக்காளி வேணும், வெங்காயம் வேணும். சரி, அரப்ஸ் வந்து சில மசாலா இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் இப்படி அப்படின்னா அவனுக்கு வந்து சாலாடு இல்லை, அதுக்கப்புறம் அவனுக்கு போகிற பிரியாணி அது எல்லாத்தையும் வந்து வெங்காயம், தக்காளி வேணும். இது ரொம்ப முக்கியம். கத்திரிக்காய் இல்லாமல் இருந்துருவாங்க, வெண்டைக்காய் இல்லாமல் இருந்துருவாங்க, மிளகாய் வந்து தேவைப்படும். அதுக்கு பதிலாக சில நேரம் மிளகு போட்டுக்கலாம். ஆனால் வெங்காயம், தக்காளி வந்து ஒரு வெஜிடபிளில் மேஜர் வெஜிடபிள். ஓகே, அது வந்து வெள்ளைக்காரர் இருக்காங்கல்ல, அவங்களும் சாலாடில் அதை சாப்பிடுவாங்க. அப்படியே கேரட்டாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும். பட் வெங்காயம், தக்காளி ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான வெஜிடபிள். ஓகே, வெளிநாட்டிலேருந்து வருஷத்துக்கு 25 லட்சம் டன்னு வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க சவுதிக்குள்ளே. அங்கே வந்து கிரீன் ஹவுஸு, கிளாஸ் ஹவுஸ்னு போட்டு விளைய வைக்கிறாங்க இல்லையா, அது அதை விட 27 லட்சம் டன் வந்து அங்கேயே விளைய வைக்கிறாங்க சவுதியில் தண்ணி வந்து ஒரு மாதிரி கொண்டு டீசலைஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து அதை வந்து விளைய வைக்கிறாங்க. கோதுமையும் விளைவிக்கிறாங்க, வெஜிடபிள்ஸ் விளைவிக்கிறாங்க, அப்புறம் ஆடு, மாடு, கோழி எல்லாம் அங்கே இருக்குது. ஆனால் பெரிய அளவுக்கு இல்லாமல் இம்போர்ட் நிறையா பண்ணுறாங்க. அது சவுதி அரேபியா. சவுதி நிலத்தை வந்து நிறையா அக்ரிகல்ச்சர் நிலமாக கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் யுஏஇ எடுத்துட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் அங்கே வந்து ஒரு 1,15 லட்சம் மக்கள் மொத்தம். அதில் சொந்த நாட்டு மக்கள் இருக்காங்கல்ல, அது 15 லட்சம் கூட இல்லை. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வந்து வெளிநாட்டு மக்கள். அந்த வெளிநாட்டில் நம்ம இந்தியா மக்கள் இருக்காங்கல்ல, அது 45 லட்சம் பேர் இருக்காங்க. 45-50 லட்சம் பேர் பக்கம் இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கணக்கு வந்து எதுக்குன்னா பார்க்குறவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் வரும். அப்போ அந்த 45 லட்சம் பேர்லேயும் அதிகமாக யார் இருப்பா, மலையாளி இருப்பாங்க, கேரளா. ஏன்னா அங்கே வந்து ஃபுல்லாக எக்கச்சக்கமாக அங்கே இருக்கிறது கேரளாக்காரங்களோட சேவை வந்து அந்த நாடு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. கேரளாக்காரங்களோட சேவை ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு, ஆந்திரா, லேபர்லேருந்து ஆஃபீஸ் ஒர்க்லேருந்து அத்தனை ஒர்க்கும். ப்ளஸ் வந்து இப்போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேறு, நேரடியாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், மறைமுகமாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். இங்கே நம்ம வந்து துபாய் மட்டும் எடுத்துக்கிடுவோம். இப்போ துபாய் எடுத்தோன்னா கிட்டத்தட்ட அவங்களுடைய ஜிடிபி இந்த இது இருக்கு இல்லையா, அது என்ன சொல்லணும்னா 15 லட்சம் கோடி. ஓகே, வருஷத்துக்கு. அதில் 1 லட்சம் கோடி வந்து இந்தியாவிலேருந்து போகும், இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட்டு. அது நேரடியாக. அப்போ ஆர்பிஐ மூலமாக, ஆர்பிஐ இல்லாமல் வந்து ஹவாலா மூலமாக எவ்வளோ பேருக்குன்னு நினைக்கிறீங்க? நமக்கு இங்கே அரசியல்வாதி வந்து எக்கச்சக்கமாக காசு வச்சுருப்பாங்க. ஒரு 5,000 கோடி 10,000 கோடி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து அனுப்பிச்சு அங்கே வந்து கடை வைக்கிறேன், இதை வைக்கிறேன், ரெஸ்டாரண்ட் வைக்கிறேன், இதை செய்கிறேன்னு சொல்லி எல்லாம் பண்ணுவாங்கல்ல. பெரிய பெரிய கம்பெனி ஆரம்பிக்கிறேன், ஒரு கார் கம்பெனி, இந்த கம்பெனி ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டு அப்படின்னு அங்கே கம்பெனி வச்சுருக்கேன், அங்கேருந்து பணம் வந்திருக்கு, அந்த பணத்தை இங்கே அனுப்புகிறேன். ஈவன் நம்ம இதில் சொல்லப்போனால் சில நடிகர்கள்லாம் வந்து அங்கே போய் வீடு வாங்கி இருக்காங்கல்ல, என்ன சொன்னாங்க, இப்போ இங்கே வந்து ஒரு 50 கோடி ரூபா சம்பளம் அப்படின்னா, சரி அந்த 50 கோடி நம்ம ஊரில் வாங்கினோம்னா ஒரு 15 கோடி ரூபா டேக்ஸ் கட்டணும், எனக்கு பணத்தை வந்து துபாயில் கொடுத்துருங்க அப்படின்னா 50 கோடிக்கு 50 கோடி அங்கே வந்துடும். அதை வந்து அங்கேருந்து இந்தியாவுக்கு அனுப்பும்போது டேக்ஸ் கிடையாது. ஸோ இது எல்லா இதுவும் கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா இது எல்லாமே டேக்ஸ் இல்லாதனால. ஓகே, அங்கே வந்து மினிமம் டேக்ஸ் உண்டு இப்போ. ஓகே, 5% இந்த மாதிரி மினிமம் டேக்ஸ், வாட் இதெல்லாம் உண்டு. அங்கே நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்றது, இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த பணம் இங்கேருந்து அனுப்பும்போது ஹவாலா மூலம் அனுப்பிச்சிக்கலாம். அனுப்பிச்சு கையில் காசு கிடச்சிச்சு, அக்ரிமெண்ட் போட்டாச்சு, படத்தில் நடிக்கிறேன், அப்புறம் இந்த நடிக்கிற வர லாபம் என்ன இருந்தாலும் எனக்கு துபாயில் திராமில் கொடுங்க அல்லது டாலரில் கொடுங்க, முடிஞ்சு போச்சா. இந்த மாதிரி அங்கே வந்து ஒரு 1 லட்சம் கோடி நேரடியாக போச்சு அப்படின்னா கிட்ட ஒரு 4-5 லட்சம் கோடி வந்து மறைமுகமாக போகும். ஸோ துபாயோட பொருளாதாரத்துக்கு தமிழ்நாடு இந்தியாவோட
ஓகே, பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் விளைச்சல்னு பார்த்திங்கன்னா அரிசி விளையாதுங்க, அரிசிக்கு தண்ணி நிறையா வேணும், விளையாது. அப்புறம் கோதுமை பெருசாக ஒன்றும் விளையலை. வெஜிடபிள்ஸு ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, ஒரு 15 லட்சம் டன்னு வந்து தேவைப்படுது அப்படின்னா அங்கே வந்து மேபி வந்து ஒரு 1000 டன்னு 2000 டன்னு 5000 டன்னு இவ்வளோ தான் அங்கே விளையுது. ஏன்னா கிரீன் ஹவுஸு கிளாஸ் ஹவுஸ்னு போட்டு அதுக்கு தண்ணியை வந்து நிறையா செலவு பண்ணணும், அதெல்லாம் பண்ண முடியலை. வெர்டிக்கல் ஃபார்மிங் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இப்போது. மேபி இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அவங்க தேவைப்படுற வெஜிடபிள் அங்கேயே விளைய வச்சுருவாங்க. அது ஹைட்ரோஃபோனிக்னு சொல்லி, அது மண்ணே இல்லாமல் வெறும் தண்ணியில் வந்து வளர்கிற மாதிரி. ஆமாம், கீழே வெறும் தண்ணி இது மட்டும் போட்டு அது இந்த சிஸ்டம் அது அப்படி பண்ணும்போது இப்போ வந்து இது இவ்வளோ தூரம் விளக்கம் சொன்ன காரணம் என்னென்னா, அந்த மக்களுக்கு வந்து இப்போது சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம லூலு தெரியும், யூசுஃப் அலி நம்ம இங்கே கோயம்புத்தூரில் இருக்குது. ஆமாம், லூலு வந்து அங்கே ரொம்ப பெருசாக வச்சுருக்காங்க. அது வந்து பெரிய சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட். ஓகே, என்னென்னா இருக்கிற அத்தனை பொருள் அங்கே இருக்குது, உணவுப் பொருள் முதற்கொண்டு. அப்போ உணவுப் பொருள் அரிசி கோதுமை இதெல்லாம் வந்து 6 மாதம் 1 வருஷம் கூட வச்சு பண்ணியிருக்கலாம். அங்கே அந்த நாட்டில் இப்போ இருக்கிற ஸ்டாக் வந்து அவங்க சொல்லியிருக்கிறது ஒரு 4லேருந்து 5 மாத ஸ்டாக் வந்து ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஓகே, அது ஓகே. அரிசி பருப்பு கோதுமை இதெல்லாம் வந்து ஓகே, அந்த சீரியலில் அது ஓகே. பருப்புன்னு எடுத்தாச்சா பல்சஸில் கொஞ்சம் பருப்பெல்லாம் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் வெஜிடபிள்ஸ் எப்படி பார்த்தாலும் 1 மாதம் 1.5 மாதத்துக்கு மேலே தாங்காது. ஓகே, என்னென்னா 15 நாளைக்கு முன்னாடி வெங்காயம் துபாயில், நேற்று நான் டீட்டெயில் போகிறேன், அங்கே வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன் நண்பர்கிட்ட, எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒரு கிலோ வந்து 1.5 திராம் இருந்தது. சில இடங்களில் 2 திராம் 2.5 திராம் வரைக்கும் இருந்தது ஒரு கிலோ. 2 திராம்னு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்ட்டு 25 அப்படின்னு போட்டிங்கன்னா 50 ரூபா நம்ம ரூபாய்க்கு. இன்றைக்கி வந்து அது 10 திராம் 250 ரூபா வெங்காயம் விலை ஒரு கிலோ. தக்காளி அது மாதிரி ஏறிடுச்சு. அப்புறம் லீஃபி வெஜிடபிள்னு சொல்லி அங்கே வந்து நிறைய சாலாடு கீரை இந்த ஐட்டங்கள் கொஞ்சம் போகும். அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே விலை வந்து டக்குன்னு ஏறி இருக்குது இப்போ. ஓகே, இப்போ எப்படின்னா விலை ஏறிடுச்சு, ஆனால் ஸ்கேர்சிட்டின்னு சொல்லணும்ல, அவைலபிள். இப்போ நமக்கு வந்து இன்றைக்கி 10 திராம் கொடுத்து கூட வாங்க தயாராக இருக்காங்க. இல்லை இது வந்து நான் 20 திராம் கூட கொடுத்து வாங்கிடுறேன், வேணும்ல, அவைலபிள் வேணும்ல. இந்த அவைலபிலிட்டி ஏற்கனவே கொஞ்சம் ஷார்ட்டேஜ் வந்தவுடனே லூலுவோட ஓனர் என்ன பண்ணாருன்னா ஒரு ஃப்ளைட்டில் 80 டன்னு காய்கறியை கொண்டு போய் இறக்கியிருக்கதா நேற்று இறக்கிறதுக்காக தகவல். அது 80 டன் எந்த மூலைக்கு? இப்போதைக்கு கொஞ்சம் சமாளிப்பாங்க. இந்த போர் இன்னும் 3 வாரங்கள் தொடர்ந்துச்சு அப்படின்னா அரபு நாடுகளில் உணவு பஞ்சம் வருதுன்னு அர்த்தம். வெறும் சோத்தையாக காய்ச்சி நம்ம ஊரில் கஞ்சி குடிக்கிற மாதிரி கருவாடை தொட்டி கஞ்சி குடிப்பாங்க. நம்ம ஊரில் வந்து அப்படி ஏழைகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ கஞ்சி, அந்த கஞ்சி வந்து வேறு தொடருக்கு ஒன்றுமே இல்லை வச்சுக்கோ, குழம்பு ரசங்கசம் எதுவும் வைக்க முடியாது அப்படின்னா ஒரு கருவாடை சுட்டு அந்த கருவாடை தொட்டு சாப்பிட்ருவாங்க. ஊறுகாய் கருவாடு ஆமாம், ஊறுகாய் நம்ம ரொம்ப ஊறுகாய் கருவாடு அங்கே அப்படி சாப்பிட முடியுமா? வேறு வழியிலன்னு அது சாப்பிட்டாகணும். அப்போது அரிசி இருக்குது, சரி, அந்த அரிசி வந்து என்ன ஆகும்னா ஐயோ இன்னும் 4 மாதம் தானே ஸ்டாக் இருக்குது, இன்னும் 1 மாதம் 1.5 மாதம் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அரிசியோட விலை வந்து டபுள் ட்ரிபிள் ஆகும். இப்போவே நிறையா விலைவாசி ஏறி இருக்கதா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் இந்த விலை இவ்வளோ 2 மடங்கு ஏறி இருக்குது, 5 மடங்கு ஏறி இருக்குது, 3 மடங்கு ஏறி இருக்குது அப்படின்னு விலையை பூரா எனக்கு போட்டே இருக்காங்க. இப்போ நம்ம நேராக போய் பார்க்க வேண்டியதில்லை, ஆனால் அங்கேருந்து வர ஃபீட்பேக் வருது இல்லை, அது வந்து பயங்கரமாக வருது. ஸோ விலைவாசி அங்கே ஏறுது. அரிசி, அதாவது உணவு பஞ்சம், அரிசிங்கிறத விட உணவு பஞ்சம் அரபு நாடுகளில், ஜிசிசி நாடுகளில் குறிப்பாக அங்கே வந்து வரப்போகுது அப்படின்றதுனால இப்போவே மக்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம மக்கள் என்ன செய்வாங்க, டக்குன்னு போய் நார்மலாக இந்த மாதத்துக்கு மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கும்போது ஒரு 20 கிலோ மூட்டை ஒரு மூட்டை அரிசி வாங்குவோம், அப்புறம் முடியும் போது அடுத்து வாங்கிக்கணும்னு இருக்காங்களே. இப்போ போனால் 5 மூட்டை அரிசி வாங்கி வச்சுக்குவோம். அப்போ ஏற்கனவே ஸ்டாக் இருக்குல்ல, அந்த 4 மாதம் 5 மாதம் ஸ்டாக் வந்து 1.5 மாதத்துலேயே தீர்ந்துடும். ஏன்னா இப்போ சரி தீர்ந்தா திரும்ப வெளியேருந்து கொண்டு வந்துக்கலாம்ல அப்படின்னா ஹர்மோஸ் ஜலசந்தி வழியாக தான் கப்பல் வரணும். கப்பல் நிறுத்திட்டாங்க அங்கே. அப்போது கப்பலில் வெறும் குரூட் ஆயில் மட்டும் போகிறது வர்றதில்லை, இந்த மாதிரி உணவுப் பொருள்லேருந்து, கிளாத்துலேருந்து, யுட்டென்சில்ஸ் சொல்லுவோம் இல்லையா, வீட்டு உபயோகப் பொருட்கள்லேருந்து அவ்வளவும் கப்பலில் வரணும், ஃப்ளைட்டில் கொண்டு வர முடியாது. ஒரு கப்பலுக்கு பதில் எத்தனை ஃப்ளைட் ஏற்றுவீங்க? அப்புறம் ஃப்ளைட்டை ஏற்றி கொண்டு வந்துட்டிங்கன்னா பிரச்சனை வருதுங்கிறதுக்காக ஏர்போர்ட்லேயே போட்டு அடித்தாங்க அங்கே. ஆனாலும் இப்போ வந்து ஏர்போர்ட் வந்து திறந்து விட்ருக்காங்க. மக்கள் கூட்டம், அந்த வீடியோ பார்த்தேன், குமியுது. எனக்கு இப்போ துபாய் வேண்டாம் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த பொருளாதாரம் எடுத்திங்கன்னா நம்ம துபாய், அபுதாபி
அபுதாபி கொஞ்சம் தப்பிச்சுக்கிறோம். இப்போதைக்கு வந்து குரூட் ஆயில் வெளியில் போகாது, நிறுத்தி வச்சுருக்காங்க. குவைத் வந்து ஒரு நாளைக்கு 26 லட்சம் பேரல் எடுக்கக்கூடியவங்க இப்போ வந்து 1 லட்சம் பேரல் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவ்வளோ குறைச்சிட்டாங்க. எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கணுமே, ஏன்னா கப்பல் போகலை, அந்த ரூட்டில் போகணும். அப்போ குறைச்சாங்க. அதே மாதிரி யுஏஇயில் அபுதாபியில் வந்து பெரிய நிறைய எண்ணெய் கிடைக்குது. அவங்க வந்து குறைக்கிறான்னு வச்சுங்களேன். இதெல்லாம் குறைக்கலாம். துபாய் அவங்களோட பொருளாதாரமே மக்களோட நம்பிக்கையை வச்சு டூரிசம், அதில் வந்து 20% டூரிசம், ஓகே, அப்புறம் லாஜிஸ்டிக்ஸு, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட் அண்டு ஸ்டோரேஜு அப்படின்னு சொல்லி இது ஃபினான்ஷியல் சர்வீஸு அப்படின்னு இதெல்லாம் பிரித்து வச்சா இது 25%, இது 20%, அது 10%, இது ஒரு 10%, அது 8%, 6.5% அப்படின்னு எல்லாம் சேர்த்து தான் அந்த நாட்டு கட்டமைப்பு. இதில் டூரிசம் இப்போ எல்லாம் போச்சா, முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்கேருந்து பொருட்கள் வரும், அங்கேருந்து ஸ்டோர் பண்ணுவாங்க, உள்ளே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, அதை எடுத்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு, முன்னாடி ஈரானுக்கு, இதுக்கு எல்லாத்தையும் போவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஸோ அது இப்போதைக்கு முடிஞ்சிருக்கா. அது போக ஃபினான்ஷியல் சர்வீஸு, இந்த அது அடுத்த கட்டத்துக்கு வர்றோம். ஃபினான்ஸ் சர்வீஸ், ஷேர் மார்க்கெட்டு. ஓகே, இப்போ உணவு பஞ்சம் எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க சார். இப்போ ஷேர் மார்க்கெட்டு. இப்போ ஷேர் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 2ஆம் தேதி 3ஆம் தேதி அப்படிங்கும்போது அவங்களுடைய ஷேர் மார்க்கெட்டை யுஏஇயில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா டக்குன்னு பயங்கர கிராஷ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி, ஏன்னா யூகேலேருந்து, அமெரிக்காலேருந்து, இந்தியாவிலேருந்து நிறைய இடங்கள்லேருந்து ஷேர் பண்ணி மார்க்கெட் இது போட்டிருப்பாங்க இல்லையா, எல்லா ஷேரையும் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது வாங்கிட்டு இருந்தால் தான் நமக்கு வந்து டக்குன்னு ஏறும். என்ன திடீர்னு பார்த்தா இது என்ன 102 ரூபாயா இருக்குது, இல்லை இவ்வளோ டிமாண்ட் வருது, அப்போ 110, 112 அப்படின்னு ஏறிட்டே இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் விற்கிறேன், நீ விற்கிறேன்னு விற்க போகும்போது 102 ரூபாய் இருக்கிறது வந்து என்ன 90 ஆச்சு, 80 ஆச்சு, 70 ஆச்சு, ஐயோ நம்மளுக்கு போயிருமே, இன்னும் 30 ஆச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய விற்க ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன ஆகும், ஷேர் மார்க்கெட்டோட பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அது கீழே இறங்கும். ஆனால் அதுக்கப்புறம் திறந்து ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு 3.6 to 4% மொத்த ஷேர் மார்க்கெட் வந்து இறங்கியிருக்குன்னு அர்த்தம். அதில் ஏதோ 9000 புள்ளி சொல்கிறாங்க, எனக்கு அதை பற்றி இன்னும் டீட்டெயில் வந்து எடுக்கணும். ஓகே, அப்போ ஷேர் மார்க்கெட் அந்த கிராஷ் ஆகிருக்காங்க. கிராஷ் ரொம்ப மோசமாக இல்லை, ஆனால் ஆயிருக்கு, இறங்கியிருக்கு. ஓகே, ஸோ ஷேர் மார்க்கெட் ஆச்சுன்னா பொருளாதாரம் மொத்தத்துக்கு போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அங்கே இது இருக்குல்ல, ரியல் எஸ்டேட்டு, அது ஒரு நண்பர் நேற்று பேசும்போது என்ன அங்கே துபாயிலேருந்து நண்பர் என்ன சொன்னார்னா, கிட்டத்தட்ட 30 லட்சம் வீடுகள் கட்டி முடித்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. 30 லட்சம் வீடுகள்லாம் நீங்கள் வந்து சிங்கிள் பெட்ரூம், 2 பெட்ரூம், 3 பெட்ரூம், டூப்ளெக்ஸ் வச்சு, அப்புறம் இண்டிபெண்ட் வில்லாஸ் இருக்கு இல்லையா, வில்லாஸ் இதெல்லாம் சேர்த்து இந்த துபாய் முழுக்க. ஏன்னா துபாயில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மேலும் கன்ஸ்ட்ரக்ஷன், அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அதில் 30 லட்சம் வீடுகள் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் அது போய் வாங்கி குடி போகிறதுக்கு ஆள் இல்லை இப்போதைக்கு. ஆமாம், அதாவது துபாய் வந்து மொத்தத்துக்கு மோசமாக அப்படியே போயிருங்கிறது இல்லை. இந்த ஸ்ட்ரகிள் வந்து அபுதாபியை விட துபாய்க்கு வந்து ஸ்ட்ரகிள் அதிகம். ஏன்னா அபுதாபிக்கு வந்து நிலத்திலேருந்து கிடைக்கக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட் அங்கே இருக்குது, துபாயில் இல்லை. இப்போ அரப் கண்ட்ரீஸில் இருக்க உணவு பஞ்சங்களை சொல்லிட்டீங்க, ஷேர் மார்க்கெட் சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னீங்களே சார், இந்தியா, சைனா, இது இப்போ எண்ணெய் கிடங்குகள் அடிபட்டதுனால என்னென்ன பிரச்சனை? அதான் சைனாவுக்கு வந்து எப்படின்னா, அங்கேருந்து 80% அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய, ஈரானில் உற்பத்தி ஆகக்கூடிய 80% எண்ணெய் வந்து சைனாவுக்கு போகுது. அதை இப்போ அடிச்சிட்டாங்கல்ல, இப்போ வந்து ஏற்றுறதுக்கு வழி இல்லை. ஆனால் திரும்ப வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுக்க போகிறாங்களா என்னன்னு தெரியாது. ஓகே, ஸோ அது வந்து இப்போ உடனே அங்கே இல்லை அப்படின்னா, சைனாவுக்கு தேவைப்படுற எண்ணெய் இருக்குல்ல, அதில் ஒரு பக்கம் வந்து நிறைய வந்து ரஷ்யாவில் வாங்குறாங்க. ஓகே, ரஷ்யா விட்டாச்சுன்னா ஈரான் தான். வெனிசுலாவில் வாங்கினாங்க, வெனிசுலா அவங்க கைப்பற்றிக்கிட்டாங்க அமெரிக்கா. அப்போ வெனிசுலா கிடையாது, இப்போ ரஷ்யா இது ஈரானில் வந்து இதுக்கு தான் ட்ரை பண்ணாங்க, வேறு வழி இல்லாமல் அங்கே அடிச்சிட்டாங்க. இப்போது எண்ணெய் கிடங்கு அடித்தாச்சு. அடித்த உடனே இது திரும்ப அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி மேலே ஏற்றுறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகிறது சைனா. இது அடித்த உடனே எண்ணெய் கப்பல் வந்து போயிட்டு திரும்பி சைனாவுக்கு போகணுமே, அதுக்கு வேறு வழி இல்லை. சரி, இப்போது சர்வதேச அளவில் ஏற்கனவே சொன்னோம், இப்போ பேசிக்கும்போது சொன்னோம், குவைத் வந்து 26 லட்சம் பேரல் உற்பத்தி பண்ணுறது, இப்போ 1 லட்சம் பேரல் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சவுதியாக இருக்கட்டும், யுஏஇ எல்லாமே, கத்தார் நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும், பஹ்ரைன் பெருசாக இல்லை ஆனால் இருக்குது, எல்லாமே குறைச்சிட்டான்னு வச்சுங்களேன். அப்போ டிமாண்ட் வந்துடுதுல்ல. இந்த டிமாண்ட் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, 7 மாதத்துக்கு முன்னாடி, 5 மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் நமக்கான விலை என்ன வரைஞ்சு, குரூட் ஆயில் விலை வந்து சில இது வந்து $62, சவுதி அரேபியாவில் ஒரு பேரல் வந்து $62, $63, அமெரிக்காவோடது $65, $66 இருந்துச்சு. ரஷ்யாவோடது வந்து நமக்கு வந்து $56 கொடுத்ததா அந்த டைமில் படித்தேன். $56. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வேறு கொடுக்குறேன் அப்படின்னு இன்னொரு $10 கொடுத்து $50 கீழே வரைக்கும் கொடுத்தாங்க.
நம்ம இந்தியாவுக்கு. அதை 42-43% வரைக்கும் முன்னாடி 6% நம்ம இந்தியாவோட தேவைக்கு வந்து 6% வாங்கிட்டு இருந்தோம். அதை 42% மாற்றணும். அப்போ தான் வந்து எரிச்சல் பட்டு ட்ரம்ப் சொன்னது நீ அங்கே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 25% டாரிஃப் வந்து 50% ஆக்குனது. ஓகே. ஸோ இப்போ வந்து அங்கே வாங்கிட்டு இருக்கிறது இருக்கு இல்லையா, அங்கே வந்து $56 ஒரு பேரல் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டு அவங்க போட்டு $45 கொடுத்ததா $50 வரைக்கும் கொடுத்தத கேள்வி. இன்றைக்கி அதோட ரேட் வந்து இன்றைக்கி காலையில் படிக்கும்போது அதோட ரேட் வந்து $100 தாண்டி நேற்று முந்தானால் போகும்போது $90-93 இருந்துச்சு பேரல். அப்போ தான் வந்து நம்ம ஊரில் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் விலையை டக்குன்னு ₹60 ஏற்றுனாங்க. கமர்ஷியலுக்கு வந்து $115 ஏற்றுனாங்க. சரி, நமக்கு வந்து எனஃப் ஸ்டாக் கையில் வச்சுருக்கோம், கவலைப்படாதீங்க, நம்ம வந்து பெட்ரோல் டீசல் விலை ஏறாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லாமல் இருந்தாலும் பயம் இல்லை, சொல்லிட்டா பயம்தான் ஆச்சா. இப்போ என் மத்தியானத்தில் வந்த தகவல் வந்து $114 ஆயிருக்கு. குரூட் ஆயில் $114 ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவங்களுக்கு உற்பத்தி பண்ண காஸ்ட் இருக்குல்ல, அது $20-22 அதுக்குள்ளே தான் உற்பத்தி பண்ணுற காஸ்ட் வரும். அப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 20%-30% லாபம் வச்சா ஒரு $30-35 தான் விற்கணும். விற்றா அது நார்மல். நம்ம வந்து அரிசி நெல்லை விளைய வைக்கிறோம், விளைய வச்சு முடிச்சதுக்கப்புறம் அது வந்து ஒரு மூட்டை அரிசி, உதாரணத்துக்கு அரிசி கணக்கு வச்சுக்கோமே, ஒரு $2500 வருது ஒரு மூட்டை அரிசி அப்படின்னா, உற்பத்தி பண்ணுறதுக்கான காஸ்ட் எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட $1000, $800, $900 ரேஞ்சு வருது. அவன் $800-900 அரிசி விளைய வச்சுட்டு $8000 விற்றான்னு வச்சுக்கங்களேன். அந்த அநியாயம் தான் வந்து குரூட் ஆயில் நடக்குது. அது என்ன, ஓப்பக்குன்னு சொல்லி மொத்தமாக எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு, இல்லை இந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணு, அப்போ $60. இப்போ $22-23 வந்து அவன் செலவு, $60 $40 வந்து லாபம். அப்படி அப்போ அரிசி இதெல்லாம் அப்படி வச்சா எல்லா மக்களும் வந்து என்ன பட்டினி வந்து சாகிறதா? ஓகே. அந்த மாதிரி இப்போ வந்து $114 ஆயிடுச்சு இப்போ. அப்போ என்னாகும், இங்கே நமக்கு பெட்ரோல் டீசல் விலை வந்து ஏறுறதுக்கான வாய்ப்பு அதிகம். நம்ம வந்து இன்னொரு 30 நாளைக்கு ரஷ்யாவில் வாங்கிக்கலான்னு அமெரிக்கா நமக்கு பெர்மிஷன் பெரிய மனசோட பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா பெர்மிஷன் இதெல்லாம் அது கேவலம். அதுக்கு ஒரு சில முட்டு கொடுக்குறதெல்லாம் பேசியிருக்கோம். ஓகே. அவன் வந்து இன்னும் 30 நாளைக்கு வாங்கிக்கோ பரவாயில்ல, அதுவும் இந்த டேட்டில் ஆரம்பித்து இந்த டேட்டு நள்ளிரவு 1 மணி வரைக்கும் ஒன்றுக்கு வாங்கினா நாங்கள் வந்து உன் மேலே தடை பண்ணுவோம் அப்படின்னு அவன் அக்ரிமெண்ட்டை வந்து இது வெளியெல்லாம் வந்துருச்சு. கேவலமாக இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ பெரிய நாடு, உலகத்தில் நம்பர் 1 மக்கள் தொகை கொண்ட நாடு நம்ம இந்திய ஒன்றிய அரசு இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப பரிதாபமாக தான் இருக்குது. வேறு நம்ம வேறு என்ன செய்ய முடியும்? நம்ம வந்து பேசலாம், நம்ம கருத்தை சொல்லலாம், விமர்சனம் பண்ணலாம், கோவப்படலாம், அதுதான் என்ன செய்ய முடியும்? அவ்வளோதான். ஸோ இது மோசமாக இருக்குது. இந்தியாவோட பொருளாதார நிலைமை, உதாரணத்துக்கு டீசல் விலை இன்றைக்கி $92 இருக்குது, $100 மாறுதுன்னு வச்சுங்களேன். அப்படியே என்ன நடக்கும், டக்குன்னு வந்து காய்கறி விலை, ஏன்னா டிரான்ஸ்போர்ட் தானே, அத்தனை விலைவாசி ஏறும். இப்போ கேஸ் விலை ஏறின உடனே நீங்கள் வந்து வழக்கமாக போகிற ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே வந்து டீ காஃபி சாப்பிட்டீங்கன்னா $12 டீ கொடுத்தான்னு வச்சுக்கலாம், இப்போ $15 ஆக்குவாங்க. $15 டீ வந்து $20 ஆக்குவாங்க. கேஸ் விலை ஏறினதுக்கான காரணம் என்ன சார்? ஏன்னா எந்த ஒரு தடையும் இல்லை, அடுத்த 1 மாதத்துக்கு தேவையானது நம்மள்ட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திடீர்னு $60 ஏற்றினதுக்கான காரணம் என்ன சார்? சரி, அந்த முதலாளிகளுக்கு வந்து காசு வேணும்ல. ஏற்கனவே அங்கே ஹைஃபால் அடிச்சிட்டாங்க, என் கையில் முதலாளிக்கு அங்கே தான் சார் கனெக்ட். ஹைஃபால் அடித்ததுனால அடுத்த நாள் தானே ஏறுதீங்க. ஹைஃபால் அடித்தனால ஏறுதா இல்லை வேறு எதுவும் கனெக்ஷன் இருக்கா தெரியல. நம்ம வந்து யூகத்தில் வேணால் சொல்லலாம். அதானி என்ற முதலாளி பாதிக்கப்பட்டால் அத்தனை இந்தியர்களும் தன் கை காசை கொடுத்தே ஆகணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன சொல்கிறீங்க? அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி அங்கே குரூட் ஆயில் விலை ஏறுது, நேச்சுரல் கேஸ் வந்து அங்கே தடைப்பட்டு நிற்குது, அதனால் இங்கே வந்து விலையை ஏற்றுறோம், அது லாஜிக்கு. சரி, குரூட் ஆயில் விலை இறங்குச்சில்ல, அப்போ ஏன் நீங்கள் இறக்கலை, அதை கீழே இறக்கலை? அதுக்கு வந்து பதில் கிடையாது. அதனால் இதெல்லாம் வந்து பொருளாதார ரீதியாக இந்தியாவும் லாங் டேர்மில் ஸ்ட்ரகிள் ஆகுது. என்னென்னா, இந்த போர் வந்து இன்னும் 1 வாரத்துக்குள்ளே ஒரு மாதிரி சமாதானமாகி சமரசமாகி முடியணும். இல்லைன்னா ஈரான் வந்து ஏற்கனவே நாசமாகி கிடக்காங்க. ஈரான் மக்களில் ஏகப்பட்டவர் செத்துட்டாங்க, கட்டடம் அடி விட்டுறாங்க, இது அடிச்சிருச்சு, இன்னும் திரும்ப நீர்நிலை அடிச்சிட்டாங்க அங்கே. ஓகே, நீர்நிலை அடித்த மக்கள் தாகத்தோடு இருக்காங்க. ஏற்கனவே விவசாயம் பண்ண முடியாமல் இங்கேருந்து அந்த பக்கம் போன மேகத்தை பூரா வந்து க்ளவுட் சீடிங் பண்ணி எல்லாத்தையும் 20 வருஷமாக தடுத்தாங்கன்ற கோவம் வேறு ஈரானுக்கு. யார்? UAE தடுத்தாங்கன்னு சொல்லி. அப்புறம் நீர்நிலைகள்லாம் வறண்டு போய் ரொம்ப மோசமாக இருக்குது. தண்ணி பஞ்சம் நிறையாங்க. ஏற்கனவே போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் பார்த்திங்கன்னா ஈரானில் எக்கச்சக்கமான தண்ணி பஞ்சம், விவசாயத்துக்கு தண்ணி பஞ்சம். குடி தண்ணீருக்கு வந்து அங்கங்கே வாங்கி குழாய் வழியாக வருதுன்னா அந்த குழாயெல்லாம் அடிச்சிட்டாங்க. இப்போ அங்கே இருக்கிற மக்கள் வந்து தண்ணி இல்லாமல் சாகுங்கடா, தாகத்தோடு சாகுங்கடான்னு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. அதை அடித்தோன்னே இவங்க வந்து ஃபுஜேராவில் வந்து இங்கே டீசலேஷன் பிளான்ட் அடித்ததை சொல்கிறாங்க.
இதை அப்புறம் வந்து அங்கேயே வந்து எல்லாத்தையும் அடிக்க போகிறோம் இதுலேயும் இஸ்ரேலையும். ஏன்னா இஸ்ரேலையும் நல்ல தண்ணி இல்லையே, அங்கேயே அடிக்கிறோம்னு சொல்லி எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. மாற்றி போய் அடிச்சுட்டு இருக்கும்போது நான் அடித்து நீ சாகு, நீ அடித்து நான் சாகுறேன், அப்படி நிலைமை வந்திருக்கு. இன்னும் 2 வாரம் தாண்டி போச்சு அப்படின்னாலே நிலைமை வந்து இன்னும் சீரியஸ் ஆகும். பசி பட்னியோட பயங்கரமாக இருந்தால் வெறி வரும். நம்ம சாருக்கு முன்னாடி 4 பேரை போட்டு தள்ளிட்டு சாகமுண்டான்னு வரும். அப்போ என்ன வேணாலும் நடக்கும். ஈரான் என்ன வேணா நடக்கும். இல்லை ஈரான் மட்டும் இல்லை, ஈரானுக்கு எதிராக நடக்கிறது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாரான்னா அமெரிக்கா, இஸ்ரேல். அப்படின்னா எல்லாம் சேர்ந்து இஸ்ரேல் பக்கம் அந்த பக்கம் நுழைஞ்சானே இஸ்ரேல் இன்னும் நாசமாக போயிரு, ஏற்கனவே நாசமாகிட்டு இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் இந்த அரபு நாடுகள்லாம் சேர்ந்து ஈரான் ஏன் இவ்வளோ பண்ணுறான் அப்படின்னா ஈரான் மேலே கொதிச்சாங்கன்னா கொதிச்சொன்னா அப்புறம் என் கையில் வந்து பெருசாக ஆயுதங்கள் கிடையாது, என்ன வேணாலும் நடக்கும். ஆனால் நிலைமை வந்து மோசமாகும் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் உலக நாடுகளோட பொருளாதாரம் சார். எல்லா நாடுகளுக்கும் கட்ட பஞ்சாயத்துக்கு போகிற இந்த அமெரிக்காவோட பொருளாதாரம் எந்த நிலைமையில சார்? ஏன்னா ஒரு நாள் கேவலமாக இருக்கு. அவ்வளோ கேவலம். அதாவது அமெரிக்காவோட சின்ன ரொம்ப சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்கிறதா இருந்தால் அமெரிக்காவோட கடன் 37 ட்ரில்லியன் US டாலர், அதாவது ஒரு 3600 லட்சம் கோடி. அது இந்தியாவோட கடனை கம்பேர் பண்ணி 150 லட்சம் கோடி. இந்த 150 லட்சம் கோடி எங்கே, 3600 லட்சம் கோடி எங்கே? இப்போ தமிழ்நாட்டோட கடன் என்ன சொல்லுவாங்க வந்து 9 லட்சம் கோடி. 5 லட்சம் மாதிரி இருந்துச்சு, ஒரு 4 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா வாங்கி 9 லட்சம் கோடி. ஸோ தமிழ்நாட்டோட கடன் 9 லட்சம் கோடி. ஆனால் இங்கே டெவலப்மெண்ட் நல்லா இருக்குது, கடன் வாங்கி அதை வந்து இந்த மாதிரி டெவலப் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு பக்கம். இந்தியாவோட கடன் எடுத்திங்கன்னா முன்னாடி இருந்தோட அந்த கடந்த 12 வருஷத்தில் எக்கச்சக்கமாக வாங்கியிருக்காங்க. ஒரு 150 லட்சம் கோடி 150 லட்சம் கோடின்னு கேள்விப்படுறேன். ஓகே, இங்கே 150 லட்சம் கோடி கடன். அமெரிக்காவோட கடன் வந்து 3600 லட்சம் கோடி. சரி, அவன் வந்து கட்டுற வட்டி இருக்குல்ல, பாண்டு மூலமாக அந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு அங்கே உள்ள மக்களுக்கு அங்கே பாண்டு வாங்கியிருப்பாங்கல்ல மக்கள் எல்லாத்துக்கும், அவன் வந்து வருஷத்துக்கு கட்டக்கூடிய வட்டி மட்டும் 110 லட்சம் கோடி. ஆனால் ஒரு நாள் போர் செலவு எவ்வளோ சார் அமெரிக்காவுக்கு ஆகுது? அது கரெக்டாக தெரியலைங்க, யாருமே நானும் தேடி தேடி பார்த்துட்டேன். ஆனால் இது வரைக்கும் வந்து பில்லியன் அண்டு பில்லியனில் செலவு பண்ணியிருக்காங்க இந்த போரில் மட்டும். ஈரானுக்கு எதிரான போரில் மட்டும் வந்து அவன் வந்து 300 பில்லியன்றாங்க, 500 பில்லியன்றாங்க, ட்ரில்லியன் இப்போ பக்கத்தில் போய்கிட்டு இருக்கு. ஓகே, போச்சுன்னா இன்னும் மோசம்தான். அவங்க எல்லாத்தையும் வந்து சவுதி அரேபியா UAEல வந்து திருப்பி வந்து வசூல் பண்ணணும். அவங்க தர அளவுக்கு இருக்காங்க, ஏன்னா அவங்களே அடி வாங்கி கிடக்காங்க. இப்போது என்ன நடக்கும் முதல்ல, அமெரிக்காவோட பொருளாதாரம், அமெரிக்கா நிலம் பரப்பு அப்படியே அழுங்காமல் கிடக்கு, ஆனால் பொருளாதாரம் வந்து அவுட்டு. அதுக்கப்புறம் வந்து இவன் என்ன அடித்தாலும் திருப்பி அடித்தா கூட ஒன்றும் ஆக போகிறதில்ல. அமெரிக்கா வந்து நில குறைஞ்சி போய் கிடக்கு. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சைனா வந்து ஓரளவு ஸ்டேபிளாக தான் இருக்காங்க இன்னும். ஆனால் இங்கே அடித்த மாதிரி வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி யுக்ரைன் மூலமாக ரஷ்யாவில் ஆயில் கிடங்கு அடித்தாங்கன்னா சைனா இன்னும் அவுட் ஆயிரும். அந்த மாதிரி அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆமாங்க. பல்வேறு சர்வதேச கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி.